சித்தி வந்து குழந்தைக்கு காயப்பொடி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. காயப்பொடியில் கொடுப்பாங்க. இதை வந்துட்டு நேற்றே கழுகி கட் பண்ணியிருந்தாங்க மாமியார். இப்போ வெயிலில் காய வச்சு இது பொடிச்சு கொடுப்பாங்க. இதில் நெய் நாட்டு சக்கரை போட்டு பாப்பாவுக்கு வந்து இந்த கோரை மாதிரி ராகி மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மேமா நல்ல வெயில் மேமா. நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்க்குறீங்களா, வரப்புக்கு ஆனது தொழிலாக இருப்பான். எங்கள் மச்சின வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்களா, அதனால் ஆல்ரெடி ஏற்கனவே மாமியார் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டாங்க எங்கள் மேமாலாம். இப்போ தான் நான் பாப்பாவை கூப்பிட்டுட்டு கிளம்புறேன். சித்தி கதை மூடிட்டு இருக்காங்க. நல்ல வெயிலுங்க, கொளுத்துது. காலையிலே கார்பரேஷன் வாட்டர் வந்தது, அப்படிச்சாச்சு தண்ணி. இங்கே பாருங்களேன் மாங்காவை. ஐ திங்க் மாங்காய் தானே இதெல்லாம், தெரியல. மாங்காய் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மேமா இது மாங்காய்லே, குட்டி குட்டி மாங்காய். കുറേ ഉണ്ട് മേമാ. சித்தி கிளம்பிட்டாங்க, நானும் அதை கிளம்புறேன். இது இருக்கிறா குட்டி பொண்ணு. வாழைக்காய் கொலை விட்டுருக்கு போல இருக்கு. ഞാനും ഉണ്ട് മേമാ. ஷார்ட் ரூட் போகிறாங்களா இல்லை ஸ்ட்ரைட் ரூட் போகிறாங்களான்னு தெரியல. எங்கள் சித்தி ஷார்ட் ரூட் போகிறாங்க, எங்கள் நாத்தனார் வந்து இது ஸ்ட்ரைட் ரூட் போகிறாங்க. நான் எங்கள் நாத்தனாரை ஃபாலோ பண்ணிட்டேன். ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க, எப்படி இருக்குது சொல்லுங்கள். ഏയ് കുറേ ആൾക്കാരുണ്ടല്ലോ. மேமா வந்து அறியல ஃப்ரிட்ஜ் போயில. இந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணது இந்த ஃப்ரிட்ஜு தான். நாங்கள் ப்ரெசன்ட் பண்ண ஃப்ரிட்ஜு எப்படி இருக்கு பாருங்க. இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. കപ്പ് താഴെ മേമ ചായ വെക്കുന്നുണ്ടോ? കപ്പെല്ലാം ഉണ്ട്. എന്താ വെച്ചിട്ടുണ്ടോ? ഇത്ര ചായ എവിടെ? ഇത് രതീഷേട്ടൻ്റെ സ്ഥലമോ ഇത്? എനിക്ക് അറിയില്ലേ. எங்கள் மச்சனோட இடம் தானா இதுவும்? இப்போதான் எனக்கே தெரியுது. நான் இது வரைக்கும் வந்து அவள் வீடு மட்டும்தான் அவங்களுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இடமும் அவங்களுதான் தான் இருக்குது. வாங்கிட்டு இருக்காப்புல மனுஷன்.
அது தெரியுதுங்களா, எங்கள் 4வது மாமியார் வீடு, சின்ன மாமியார் வீடு, அது 3வது மாமியார் வீடு. ஒரு ரோடு மட்டும் தான் நடுவில் இருக்குது. இதான் ஷார்ட் ரோட். இப்படி தான் வந்தாங்க சிக்கு. എവിടെ? ആ കണ്ടു കണ്ടു. മുരിങ്ങ ഉണ്ടല്ലേ? ആ അതാ മേമ അപ്പുറത്ത് പോയിട്ടുണ്ട്. தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்திருப்பாங்களே எங்கள் சித்தியோட மூத்த பையன் வீடு இது. மேலே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு 10-15 பேர் கிட்டத்தட்ட வேலை பார்க்குறாங்களாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இப்போ ஊருக்கு வந்ததுலேருந்து இங்கே நான் வரவே இல்லை. ఇది స్టెప్స్ ఇది స్టెప్ ಹಾಕಿದಿ ಅಲ್ಕನಿಗೆ ಎರಡು ಸ್ಟೆಪ್ அதோ தெரியுதுங்களா, ஒயிட் கலர் 2 அண்ணா நிற்கிறாங்க இல்லையா, அந்த வீடு வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்கள்ல பசங்க, அதில் ஒருத்தர் ஹைட்டாக இருக்காருல்ல, அவரோட வீடு தான் இது. எப்படி இருக்கு? இதுவும் எங்கள் மச்சன வீடு தான். வாழைத்தோப்பு வச்சுருக்கோங்க. இவ்வளோ பெரிய இடம் இல்லை மேமா. இது உண்டு மேமா. வாழ നേന്ത്രവാഴ. தேங்காய் மரமும் வாழை மரமும் வச்சுருக்காங்க. அது தோப்பு மாதிரி பண்ணிட்டாங்க. எங்கள் மூத்தார் வீட்டில் பண்ண மாதிரி பூசணிக்காய் கொடி போட்டு வச்சுருக்காங்க. வேலை நடக்குது, அதான் இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. கொரோனா பீரியடில் 14 days நாங்கள் வந்துட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். എവിടെ കത്തിരിക്കാ ചെടിയെല്ലാം പോയോ? എത്ര വലിയ കത്തിരിക്ക കിട്ടി? അയ്യോ, എന്താ ലൈറ്റൊക്കെ പൊട്ടിയോ?